அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். கொட்டும் மழைக்கு இடையே என்னப்பா மழைன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு கேமரால அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா இந்த சத்தத்தை வச்சாலே உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த கொட்டும் மழையிலும் அனல் வீசிய போராட்ட செய்தி, அதனுடைய பின்னணி. பிஜேபியை பின்வாங்க வைத்த சிஜேபி, இல்ல பிஜேபியை தோற்கடித்த சிஜேபி அப்படின்னு கூட வச்சுக்கலாங்க. தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து பதவி விலகி இருக்கிறார். புதுசா பிரகலாத் ஜோஷி அவரு கல்வி அமைச்சரா நியமிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி அமித்ஷாவுடைய சில கணக்குகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன அது? இன்னொரு பக்கம் ரஞ்சித் வர்சஸ் ராஜ்மோகன், ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த புதிய யுத்தம், இதனுடைய பின்னணிகள், இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். பிஜேபியை தோற்கடித்த சிஜேபி புதிய கல்வி அமைச்சர் நியமனம், பின்னணி என்ன? அமித்ஷாவின் கணக்கு என்ன? அட்லாஸ்ட் எங்களுடைய போராட்டம் வென்றது அப்படின்னு கொண்டாடி கொண்டு இருக்காங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்க. போன வாரத்துடைய முதல் நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை போராட்டத்துக்கான முதல் நாளாக, தொடக்க நாளாக இருந்தது அப்படின்னா, இந்த வாரத்துடைய முதல் நாள் பார்த்தோம்னா வெற்றிகரமான நாளாகவும் மாறி இருக்கு. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்துல கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். அப்புறம் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும். அப்புறம் மாணவர்கள் மீது எந்த விதமான வழக்கு பதிவும் இருக்கக்கூடாது, அவர்களுக்கு உரிய இழப்பீடுகள் இருக்கணும் அப்படின்னு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து போராடி கொண்டிருந்தாங்க. பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒரு வீடியோலாம் வெளியிட்டாரு, நள்ளிரவு வீடியோ. நாங்க குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தருவோம், நீதிமன்றத்துல தனி மசோதாலாம் நாங்க ஏற்றுவோம் அப்படின்லாம் பல விஷயங்கள் சொன்னாரு. ஆனாலும் ஒரே விஷயத்துல உறுதியா இருந்தாங்க, தர்மேந்திர பிரதான பதவி விலக சொல்லுங்க அப்படின்னு. அட்லாஸ்ட் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகி இருக்கிறார் சில காரணங்களால அப்படின்னு பொதுவா அப்படி சொல்லிட்டு புதிதாக திரு பிரகலாத் ஜோஷி அவர்களை கல்வி அமைச்சராக நியமிச்சிருக்காங்க. சரி, ஏன் பாஜக தொடக்கத்துல விடாப்பிடியாக இருந்தாங்க அப்படின்னு விசாரிச்சோம்னா, ஒண்ணு, திரு தர்மேந்திர பிரதான் பாஜக மிக மிக முக்கியமானவர். 2, RSS காரர் அவரு, அங்கிருந்து இங்க பாஜகவுல ஐக்கியமானவர். RSS உடைய சித்தாந்த ரீதியிலான அந்த கொள்கை ரீதியிலான பற்றாளர் அவரு. அப்ப அவருக்கு ஒரு தோல்வியை நம்ம கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. RSS உடைய இன்ஃபுளுன்ஸ் இதுவும் இருந்தது பின்னணியில. மூன்றாவது, 2024 ஒடிசாவில் முதல் முறையாக பாஜகவை வெற்றி பெற வைத்ததுல தர்மேந்திர பிரதானுடைய பங்கு மிக மிக அதிகமா இருந்ததுங்க. அப்புறம் கட்சிக்காக நிதி திரட்டி தரதுல அவர் மாதிரி ஒரு அற்புதமானவர் கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எதுனாலும் சரி இறங்கி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். 5வதாக, போராட்டக்காரர்களுக்கு அடிபணிந்து நீங்க இப்ப அவரை பதவி விலக செய்ய ஒத்துக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு போராட்டமா செய்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றுங்க, இந்த கோரிக்கையை நிறைவேற்றுங்க அப்படின்னு பாஜக அரசாங்கத்துக்கு ரொம்ப நெருக்கடியை கொடுப்பாங்க. இது எதிரியுடைய பலத்தை நாமளே மேலும் பலப்படுத்தின மாதிரி, நம்முடைய பலகீனத்தை ஒப்புக்கொண்டது போல இது நம்மளுடைய ஃபியூச்சருக்கு நெகட்டிவா மாறிடும் அப்படின்னு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுடைய டீமும் சில ரிப்போர்ட்டுகளை கொடுத்திருந்தாங்க. அதனாலதான் சிஜேபியுடைய போராட்டத்துக்கு பிடி கொடுக்காம பாஜகவும் தள்ளி தள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. ஆனாலும் இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி கொண்டு காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தியை விடாப்பிடியாக போராடியது. இந்த போராட்ட காட்சியில் முக்கியமா சிஜேபியினர் மாணவ செல்வங்கள் தாக்கப்பட்டது, போலீசார்கள் அந்த லத்தியெல்லாம் ஆணி வச்செல்லாம் அடித்தது, இதெல்லாமே நாடு முழுக்கவே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்த மிக மிக முக்கியமா மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் அந்த வகுப்பினரே அதிக அளவுல போராட்டத்துல இறங்கியது. பிரபலங்கள்லாம் சிஜேபிக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவு செஞ்சது. இது எல்லாமே பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தது. அட்லாஸ்ட் RSS சில விஷயங்கள் அவங்க வரைக்கும் கவனம் போக, ஓகே, ஒரு சின்ன பின்னடைவு அப்படிங்கிறது அடுத்து பாய்ச்சலான அட்டாக்கு பதிலடிக்கான ஒரு ஆரம்பமா இருக்கட்டும் அப்படின்னு ஃபைனலா தர்மேந்திர பிரதான் அவர்களை பதவி விலகிடுங்க அப்படின்னு அறிவுறுத்த அந்த காட்சியும் அரங்கேறினது. சிஜேபியும் போராட்டத்தை அத்தோடு நிறுத்திட்டாங்க. இது எங்களுடைய வெற்றி அப்படின்னு சொல்லி இங்க சென்னையிலையும் கூட காவல்துறையினருக்கு சிஜேபியினர் பூங்கத்தெல்லாம் கொடுத்து மலர் கொடுத்து அந்த போராட்டத்தெல்லாம் முடிச்சுக்கிட்டாங்க. சரி, இது சக்சஸ். அதே நேரத்துல அடுத்து இனிமேதான் ஆட்டமே இருக்குங்க அப்படின்னும் இடதுசாரிகளும் இன்னும் பலரும் முன்வைக்கிறாங்க. ஏன்னா புதிய கல்வி அமைச்சர் திரு ஜோஷி, யார் அவர்? ஈத்கா மைதானம் RSS பிரதானுக்கு கொஞ்சமும் சளைத்தவர் அல்ல பிரகலாத் ஜோஷி.
யார் இந்த புதிய கல்வி அமைச்சர்? திரு தர்மேந்திர பிரதான் இருந்த இடத்துல சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டராக, கல்வி அமைச்சராக புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறார் திரு பிரகலாத் ஜோஷிங்க. யாருங்க இவர் அப்படின்னா, தர்மேந்திர பிரதானுக்கு கொஞ்சமும் சளைச்சவர் இல்லைங்க இந்த ஜோஷி அப்படிங்கிறாங்க. 1962 நவம்பர் 27ஆம் நாள் கர்நாடகத்துல விஜயபூர், அதாவது பழைய விஜயபுரா, அந்த ஏரியாவில் பிறந்தவர் தான் பிரகலாத் ஜோஷிங்க. நவம்பர் 27 யோசிச்சிருப்பீங்க. இங்க தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளும் சரி கூடுதல் தகவல். ஓகே, பிரகலாத் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரு BA பட்டதாரி. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்து RSSல தீவிரமாக செயல்பட்டவர், தீவிரமாக அதுல பயிற்சி எடுத்தவர் தான், கர்நாடகத்தை சார்ந்தவர். அதுக்கப்புறம் மக்களவை தேர்தலில் கடந்த 2004 இருந்து தொடர்ச்சியாக வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருக்காரு. கர்நாடகத்துல தார்வாட் என்கிற தொகுதியிலிருந்து தான் அவரு MP-யா தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறார். அரசியல் களத்துல கர்நாடகத்துல ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தி தாங்க பிரகலாத் ஜோஷிங்க. அதே நேரத்துல பாஜகவில் ஒருத்தர் RSSல இருந்து வந்திருக்காரு, அந்த இந்துத்துவ கொள்கை தீவிரமாக இருந்து பாஜகவில் முக்கிய இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா, வேற சில சர்ச்சைகள், விமர்சனங்கள், அந்த ஒரு அவரை சுற்றிய ஒரு அரசியல் வெடி இல்லாமலா இருக்கும். இவருக்கு பின்னாடியும் நிறைய இருக்குங்க. அதுல முக்கியமாக ஈத்கா மைதானம். என்ன அது ஈத்கா மைதானம்? கர்நாடக அரசியலை பொறுத்த வரைக்கும் 1990களுக்கு முன்னாடி வர பெரிய அளவுல பாஜக அங்க கால் ஊன்றல. அங்க காங்கிரஸ், ஜனதா இல்லைன்னா ஜனதா தளம், இந்த பார்ட்டிகளில் தான் பெரிய யுத்தமே நடந்துட்டு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் சரியா 1990 அதை பாஜக பயன்படுத்திக்க தொடங்கினதுங்க. ஹூபள்ளி அப்படிங்கிற ஏரியாவில் சுமார் 1.5 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஈத்கா மைதானம் அப்படின்னு. இந்த மைதானத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 1921ஆம் ஆண்டிலேயே ஆங்கிலேயர் ஆட்சியில ஹூபள்ளி நகராட்சிக்கும் அஞ்சுமான்-இ-இஸ்லாம் அப்படிங்கிற இஸ்லாமிய அமைப்புக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் உருவானது. என்னன்னா, ஆண்டுக்கு 2 முறை அங்க ரம்ஜான் மற்றும் பக்ரீத் பண்டிகைகளின் போது தொழுகை நடத்திக்கலாம் இஸ்லாமியர்கள். மற்ற நாட்கள்ல இந்த ஈத்கா மைதானம் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு விட்டுறணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தத்துடைய சாரம்சங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் 1990கள் காலகட்டத்துல இந்த ஈத்கா மைதானத்துல அஞ்சுமான்-இ-இஸ்லாம் என்கிற அமைப்பு புதுசா ஒரு வணிக வளாக கட்டடம் கட்டலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. இது இன்னொரு பக்கம் எதிர்ப்புகளையும் உருவாக்கி இருக்கு. குறிப்பா இந்துக்களுக்கு எதிரானதாக இது இருக்கு அப்படின்னு இந்த விவகாரத்தை பாஜகவும் கையில் எடுக்க தொடங்கினாங்க. அதே நேரத்துல அப்போதைய காங்கிரஸ் அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க அப்படின்லாம் அப்போ ஒரு விமர்சனமும் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த விவகாரத்துல நீதிமன்றம் தலையிட்டாங்க. அப்புறம் இந்த வணிக வளாகம் கட்டுறதுக்கு இஸ்லாம் அமைப்புக்கு தடை விதிச்சாங்க. இப்படி ஒரு மாதிரி சர்ச்சைகள் ஓடிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, இந்த மைதானத்துல சுதந்திர தினம், குடியரசு தினம், இந்த நாட்கள்ல, முக்கிய நாட்கள்ல தேசிய கொடி ஏந்தணும் அப்படின்னு பாஜக, RSS மற்றும் பஜ்ரங் தள் உள்ளிட்ட அமைப்புகள்லாம் போர்க்கொடியை தூக்க தொடங்கினாங்க. இது நமக்கான உரிமை அப்படின்னு. இந்த போராட்டம் மிகப்பெரிய தாக்கத்தை அந்த நேரத்துல ஏற்படுத்தினது. இந்த போராட்ட காலத்துல முன்னணி சக்தியா இருந்து நாடு முழுக்கவே அந்த 1990களில் எப்படி அயோத்தி அந்த விவகாரம் நாடு முழுக்க எதிரொலிச்சதோ அதுக்கு பிந்தைய காலகட்டத்தில், அதே போல கர்நாடகாவில் இந்த ஈத்கா மைதானமும் அகில இந்திய அளவில் தென்னிந்தியாவில இருந்து ஒரு குரலாக மாறியது. இந்த பரபரப்புக்கான முக்கியமான காரணமாக முன்னணி சக்தியாக இந்த விஷயத்தை கையில் எடுத்தவர் தான் திரு பிரகலாத் ஜோஷிங்க. இந்த இடத்துல இந்த கொடியேற்ற நிகழ்வுக்கு அஞ்சுமான்-இ-இஸ்லாம் என்கிற அமைப்பு அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. இது எங்களுடைய இடம், நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்க, இங்க பாஜக, RSS ஏற்றியே தீரணும் அப்படின்னு அவங்க விடாப்பிடியாக இருக்க, கடைசியா என்ன ஆயிடுச்சுன்னா, அது இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு இடையில ஒரு வகுப்புவாத மோதலாக அது வேறொரு மோசமான ஒரு நிலையை எட்டியது. சொந்த நாட்டு மக்கள் இரு மதங்களாக பிரிஞ்சிருந்தது ஒரு வேதனையை ஏற்படுத்தினது நடுநிலையாளர்கள் மத்தியில. இந்த விவகாரம் அகில இந்திய அளவுல எதிரொலிச்சது. இந்த நேரத்துல தடையை மீறி நாங்க கொடி ஏற்றுவோம் அப்படின்னு பாஜக உள்ளிட்ட RSS அவங்க முயற்சி செய்ய, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதற்கு எதிராக இஸ்லாமியர்கள் போராடுவதும் அந்த அமைப்பு சார்ந்தவர்கள். இதுல கடைசியா பார்த்தோம்னா காவல்துறையினர் துப்பாக்கி சூடு வரை போய், உயிரிழப்புகள் வரை போய், ஒட்டுமொத்த நாடுமே அதிர்ச்சிக்கு ஆளானதுங்க. அட்லாஸ்ட் இந்த ஈத்கா மைதானத்துல நீதிமன்றத்துல என்ன உத்தரவு கிடைச்சதுன்னா, ஹூபள்ளி தார்வாட் மாநகராட்சிக்கு சொந்தமானது அப்படின்னும், இஸ்லாமிய அமைப்பான அஞ்சுமான்-இ-இஸ்லாம் அமைப்புக்கு ஆண்டுக்கு 2 முறை நீங்க தொழுகை நடத்த மட்டுமே உரிமை அப்படின்னு தீர்ப்பளிச்சாங்க. இதை உச்ச நீதிமன்றமும் உறுதி செஞ்சாங்க. காலப்போக்கில்
பாஜக இந்துக்களுடைய அமைப்பினர் அந்த மைதானத்துல சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினங்களுடைய தேசிய கொடியை ஏற்றுவதற்கான நடவடிக்கைகள்ல அவங்க ஈடுபட்டாங்க. அட்லாஸ்ட் அந்த மைதானத்துல அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாகவே தேசிய கொடியை தொடர்ந்து ஏற்றி வராங்க. அன்றைக்கு முதல் துவக்கத்தை ஏற்படுத்தினது இந்த ஜோஷி அவர் தாங்க. அப்படிப்பட்ட முக்கியமானவர் தான் இன்னைக்கு கல்வி அமைச்சராகவும் ஆகியிருக்காரு. இது மட்டும் கிடையாதுங்க. குஜராத் கலவரத்தின் போது பில்கிஸ் பானு அவர்களுடைய அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு இருக்கு இல்லைங்களா, அதுல ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் இருந்த 11 குற்றவாளிகள் அவங்க கடந்த 2022 முன்கூட்டியே அவங்க எல்லாம் விடுதலை செய்யப்பட்டாங்க இல்லையா. இந்த விவகாரம் அப்ப நாடு முழுக்கவே மிகப்பெரிய அளவுல கொதிப்பையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தினது, கடும் விமர்சனத்துக்கு ஆளானது. ஆனாலும் இதை நியாயப்படுத்தி ஒருத்தர் தொடர்ந்து பேசினாரு. வேற யாரும் இல்ல, தற்போதைய புதிய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தாங்க. அதுக்கப்புறம் மிக முக்கியமான எழுத்தாளரான கௌரி லங்கேஷ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க இல்லையா, நாடே அதிர்ச்சியானது. அதனுடைய தொடக்கம் பார்த்தோம்னா ஒரு வார இதழில் அவங்க தார்வாட்டை சேர்ந்த சில உள்ளூர் பாஜக பிரமுகர்கள் இருக்காங்க இல்லையா, பிரகலாத் ஜோஷி அவர்களுடைய செயலாளரான திரு உமேஷ் துஷி அவங்க ஒரு நகை வியாபாரியை ஏமாத்தி மிரட்டியதா 2008 ஒரு கட்டுரையை இவங்க வெளியிடுறாங்க. இதை கண்டிச்சு பிரகலாத் ஜோஷியும் அவங்களுடைய ஆதரவாளர்களும் செயலாளர் கௌரி லங்கேஷ் மீது அவதூறு வழக்கெல்லாம் தொடர்ந்தாங்க. இந்த வழக்குல கௌரி லங்கேஷ்க்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு அவங்களுக்கு நீதிமன்றத்தால தண்டனையும் கொடுக்கப்பட்டதுங்க. அதுக்கப்புறம் அந்த வழக்கு மேல்முறையீட்டுல நிலுவையில் இருந்த நேரத்துல தான் கௌரி லங்கேஷ் அவர்கள் படுகொலையும் செய்யப்பட்டாங்க, குறிப்பிடத்தக்கது. இப்படி இவரை சுற்றி பல்வேறு அரசியல் ரீதியிலான அதிர்வுகள் இருந்துட்டு இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒருவர் தற்போது கல்வி அமைச்சராகவும் ஆகியிருக்காரு. ஸோ தர்மேந்திர பிரதானை விட அதிக அளவுல வீரியமாக கூட அவருடைய இந்துத்துவ கொள்கைகளை, தன்னுடைய மதவாத கொள்கைகளை இவர் தீவிரப்படுத்தலாம் அப்படின்லாம் நாம இன்னும் விழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறாங்க சமூக ஆர்வலர்களும் இடதுசாரிகளும். அதே நேரத்துல தற்போது பாஜகவுடைய தோல்விங்கிறது நமக்கான போராட்டத்துக்கான வெற்றியா இருக்கு. இன்னும் தீவிரமாக இவங்க மக்களுக்கு எதிராக ஏதாவது செயல்பட நினைச்சாங்கன்னா, கல்வித்துறையில மாணவ செல்வங்களுக்கு எதிராக செயல்பட நினைச்சா நிச்சயமா இந்த போராட்டமே அவர்களை அச்சப்படுத்தும். அதனால யாராக இருந்தாலும் சரி அவங்க கொஞ்சம் அடக்கி தான் வாசிப்பாங்க அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க போராட்டத்துக்கு ஆதரவாக இருந்தவர்கள், சமூக ஆர்வலர்கள். அதே நேரத்துல பாஜகவை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து நிறைய மசோதாக்களை நிறைவேற்றணும் அப்படின்லாம் அவங்க நினைக்கிறாங்க. தொடர்ந்து இந்த விவகாரத்திலேயே முடங்கி போனா தங்களுடைய இந்த மெயின் அஜெண்டா இதெல்லாமே வெற்றி பெறாம போயிடும். ஸோ நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக விரைவில் எல்லா விதமான அந்த மசோதாக்களையும் சட்டமாக்கிடணும் அப்படிங்கிறதுக்காகவும், பெரும்பான்மையான எம்பிக்களை பெறணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த இடத்துல தற்காலிகமாக இந்த தோல்வியை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுல நம்ம விட்டு கொடுப்பதன் மூலமாக அதுல நம்ம சக்சஸ் ஆக்கிடலாம். அந்த சக்சஸ் 2029க்கும் உரமாக மாறும், பார்த்துக்கலாம் அப்படின்னும் உள்துறை அமைச்சருடைய டீம் வந்துட்டு சில உத்திகளை வகுத்து கொடுத்துருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக தான் இப்படியான கல்வி அமைச்சர் மாற்றம் இந்த காட்சி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க இந்த பின்னணிகளை நன்கறிஞ்சவங்க. இப்ப மழை கொஞ்சம் விட்டுருச்சு. இந்த மழை விட்டாலும் அங்கங்க தூவானம் தூரிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இந்த லேசான சாரல்கள் இவங்க ஓங்கணும்னு இந்த சைடும் அவங்க ஓங்கணும்னு அந்த சைடும் உள்ளுக்குள்ளார அரசியலோடும் வெளிப்படையா பார்க்குறப்ப அமைதியாக ஒரு கை குலுக்களோடும் பயணிச்சுட்டு இருக்காங்க. சரி, நம்ம இங்க தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரு பரபரப்பு சீன்ஸ் இருக்கு, அதை பார்ப்போங்க. ப. ரஞ்சித் வெர்சஸ் ராஜ்மோகன் முற்றும் மோதல் பின்னணி இதுதான். அங்க பிஜேபி வெர்சஸ் சிஜேபி போராட்டம் கூட முடிவுக்கு வந்துருச்சு. ஆனாலும் தமிழ்நாட்டுக்குள்ளார நீட் இதை ஒற்றிய எதிர்கட்சிகள், சமூக ஆர்வலர்கள், இன்னொரு பக்கம் டிவிகே, இந்த போராட்டம் முடிவுக்கு வரல. அரசியல் ரீதியிலான அந்த யுத்தங்கள், அதுல குறிப்பா பார்த்தோம்னா சமீபத்துல நீட்டுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை திரைப்பிரபலங்கள் எல்லோருமே முன் வச்சிருந்தாங்க. மிக முக்கியமாக இயக்குனர் திரு ப. ரஞ்சித் அவர்கள் அவர் பேசுறப்ப அங்க இயக்குனர்கள் திரு அமீர், திரு வெற்றிமாறன் உள்ளிட்ட முக்கியமானவங்களாம் வந்திருந்தாங்க. அதுல ப. ரஞ்சித் அவர்கள் பேசுறப்ப இங்க 8க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இருந்தும் கூட பட்டியல் சமூகத்தினருக்காக, தலித் மக்களுக்காக என்ன அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. இங்க சேலத்துல அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை இன்னும் திறக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. பாதிக்கப்பட்ட மக்களே கைது செய்யப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திரு ராஜ்மோகன் அவர்கள் இங்க எழும்பூர் தொகுதியில நின்ன பிறகுதான் பட்டியல் சமூகனே பலருக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவர் ஒரு ஊடகவியலாளராக இருந்தும், சமூகத்தை சார்ந்தவராக இருந்தும், தலித் மக்களுக்கு அவர் என்ன செஞ்சாருன்னு தெரியல அப்படின்னு கேள்வி மேல கேள்விகள் நான் ஸ்டாப்
அட்டாக்குங்க. சரி, ஏன் ரஞ்சித் அவர் இப்படி அட்டாக் பண்ணி பேசினாரு அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா, இன்னொரு பக்கம் தாவேக அரசாங்கத்துக்கு தொடக்கத்துல இருந்தே ஒரு சாஃப்டான அப்ரோச் தான் ரஞ்சித் முன் வச்சிட்டு இருக்காரு. திமுக அரசாங்கத்தை வீரியமாக அட்டாக் செஞ்சது போல தாவேகாவை அவர் அட்டாக் பண்ணல அப்படின்னும், பர்சனலான ஒரு அட்டாக்கும் அவர் மீது முன்வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு தான் தாவேக அரசாங்கத்தை அதிகமாக விமர்சிக்காம இருந்தாங்க. கொஞ்சம் சாஃப்ட் டோன் இருந்தது. ஆனாலும் கூட இங்க பட்டியல் சமூகத்தினர் அதிகாரத்தில் பங்கு விசிகாவுக்குலாம் கொடுக்கப்பட்டும் கூட சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக ஒரு சட்டத்தை, தனி சட்டத்தை ஏற்ற முடியல. இன்னும் நிறைய வன்கொடுமைகள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இனிமேலும் நம்ம அமைதியா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இறங்கி அவர் அடிச்சாரு அப்படிங்கிறாங்க அவருக்கு நெருக்கமானவர்கள். இதுல அவர் மீது வீசப்பட்ட பல்வேறு அரசியல் விமர்சனங்களுக்கான பதிலடியாகவும் இதை முன்வைக்கிறாங்க. சரி, இதுக்கெல்லாம் அமைச்சர் திரு ராஜ்மோகன் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, பதிலுக்கு பதில் சொன்னா சரியா இருக்காதுங்க. நமக்குள்ளார சண்டை போட்டோம்னா நோக்கம் கூட்டத்தோட நோக்கம் செதஞ்சு போயிடும். அவர் நடத்தினது நீட்டிற்கு எதிரான கூட்டம் தான். ரஞ்சித் அவர்களுடைய நோக்கம் நிறைவேறும் வகையில இந்த நம்பிக்கை வெல்லும்படியிலான வேலைகளை செய்து காட்டுவதுதான் நம்முடைய பதிலா இருக்கும் அப்படின்னு சுருக்கமா முடிச்சுக்கிட்டாரு. ராஜ்மோகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அரசாங்கத்துடைய குரலாக பல விஷயத்திலும் செய்தியாளர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த அரசாங்கம் அனைத்து சமூகத்தினருக்கான அரசாங்கமாக முன்வைக்க வேண்டிய ஒரு தேவையும் கட்டாயமா அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால எந்த விதமான அடையாளத்துக்குள்ளாரையும் இல்லாம எல்லோருக்குமான அரசாங்கமும் சமூக ஆர்வலர்கள், போராளிகள் அவர்களோடு நெருக்கமாக விமர்சனங்களை தோழமையா ஏற்றுக்கொண்டும் பயணிக்கணும் அப்படின்னும் திட்டமிட்டு தான் இப்படி பதில் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்துல இப்ப மறுபடியும் மழை கொட்ட தொடங்கிருச்சு. அந்த மாதிரி அரசியலையும் அனல் வீசிக்கொண்டே இருக்குங்க. நீங்க மறக்காம நம்முடைய உங்கள் சகோ சேத்தலங்கோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நாளை 2 முக்கியமானவர்களுடைய நேர்காணல்கள் இடம்பெற இருக்கு. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.